சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனையே பக்கம் பக்கமாக எடுப்பாங்க. இதனால ஏதாவது யூஸ் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு நோட்ஸ் எடுத்துட்டு அதை மறுநாள் அவங்க திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லது ஹவுஸ் ஒய்ஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தாங்க இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி இந்த நோட்ஸ் எடுக்கிறது எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் எக்ஸாம் நெருங்கும் போது நாம் அப்படியே அதை திருப்பி பார்க்கும்போது டக்குன்னு அந்த பாயிண்ட்டை வச்சோ இல்லது அந்த வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ரிவிஷன் டைமாக இருக்கலாம், இல்லது எக்ஸாம் டைமு நம்ம டோட்டலாக அந்த லெசனை ஃபுல்லாக உட்காந்துருந்து படிக்கிறதுக்கு இந்த ஹிண்ட்ஸ் மாதிரி நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த நோட்ஸை மட்டுமே நாம் ரீட் பண்ணாலே எல்லா லெசனையுமே மொத்தமாக நாம் படித்து ஃபீல் இருக்கும். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். எனக்கு 5 தடவை வாசித்தாலும் இந்த லெசன் புரியவே மாட்டேங்குது, என்னத்தை நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா 5 தடவை இல்லை 10 தடவை வாசிங்க, இல்லது 20 தடவை வாசிங்க. வாசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகும். ஸோ அதை மட்டும் வரி வரியாக உட்காந்துருந்து எழுதாமல் அந்த வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி லிங்க் ஆகுறது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரிவிஷன் டைம்லையும் சரி, இல்லது எக்ஸாம் டைம்லையும் சரி, சீக்கிரமாக உங்களுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், சிலருக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கே டைமே இருக்காது. அவங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இந்த பேஜில் இந்த லைனில் அந்த வேர்டு இருக்குது அப்படிங்கிறத கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இது ஒரே நாளில் நடக்குமா இல்லது ஒரு வாரத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது மாதிரி எல்லாராலையுமே இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இல்லது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களால லைன் பை லைனாக உட்காந்துருந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கே முடியாது. ஸோ அவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்க்கர் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த புக்கில் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணியோ இல்லது அது மேலே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கோத்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், எனக்கு தனியாக நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த பேஜில் என்னென்ன இருக்குன்னு அப்சர்வ் பண்ணும்போது நான் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். புக்கில் ஒவ்வொரு லெசன் முடிகிற பேஜில் அல்லது ஒவ்வொரு பக்கத்திலேயே உங்களுக்கு தெரிகிறது மாதிரியான சின்ன சின்ன ஹிண்ட்ஸை மட்டும் பேப்பரில் எழுதி அதே பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது கூட உங்களுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், இந்த இயர்ஸை மெமரைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதை அங்கங்கேயா உங்களுடைய கண்ணில் படுறது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி நீங்கள் படிக்கலாம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை அதில் போட்டு அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஒரு கோர்வையாக இது பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையில் அந்த மாதிரி, அதாவது அந்த இயர் கண்டினியூஸாக வாரது மாதிரி நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். ஒரு ரிவிஷன் டைமில் எந்த ஒரு சஞ்சலப்பும் இல்லாமல் உங்களால் கோத்ரூ பண்ணிக்கிட்டு நிறைய பாடங்களை படிக்கிறதுக்கும் முடியும். இதுலேயே அப்படியே உட்காந்துருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் ஈஸியாக நிறைய லெசனை கேப்சர் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், நாமளும் மனுஷங்க தான். கண்டிப்பாக மறதி அப்படிங்கிறது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயம்தான். ரிவிஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளாலையும் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் மைண்டில் வச்சாலும் அது நிற்கவே செய்யாது, எவ்வளவு தான் ரீட் பண்ணாலும் அது பதியவே செய்யாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு புரிகிறது மாதிரி அது ஹின்ஸாகவும் இருக்கலாம், இல்லது வாக்கியங்களாகவும் இருக்கலாம். கண்ணில் தெரிகிறது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பேப்பரில் அப்படியே எழுதி எழுதி அங்கங்கேயே நீங்கள் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் அங்கே இங்கே போகும்போது அதை வந்து அப்படியே ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டில் வந்து அது சேவ் ஆகுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.